வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெடிசினல் கெமிஸ்ட்ரி 3ல் 5th யூனிட் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரக் டிசைன். இதில் வந்துட்டு வேரியஸ் அப்ரோச்சஸ் யூஸ்ட் இன் ட்ரக் டிசைன், ஃபிசியோகெமிக்கல் parameters used in quantitative structure activity relationship such as partition coefficient, Hammett electronic parameters, tag steric parameter and Hans analysis. இதை வந்துட்டு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இதில் வந்துட்டு இந்த பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட்டு, ஹேமண்ட் எலக்ட்ரானிக் பேராமீட்டர்ஸ், டால் ஸ்டெரிக் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் அனலைசிஸ் இந்த ஒன்றும் ஒரு 5 மார்க்காக வரும். இல்லைனா இந்த QASR மொத்தமாக சேர்த்து ஒரு 10 மார்க்காக வரும். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா ட்ரக் டிசைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ட்ரக் டிசைன் அப்படின்னா இது வந்து ஒரு இன்வென்டிவ் ப்ராசஸ். ஒரு புதுசாக நம்ம வந்து ஒரு ட்ரக் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் டார்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரக்கை வந்து தயாரிப்போம். மீன்ஸ் இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு மருந்து தயாரிக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு அதோட சைட்டில் எப்படி ஆக்ட் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி வந்து அந்த ஏபிஐ வந்து ஒர்க் ஆகணும், ஸோ அப்படிங்கிறத ஒன்றுத்தையுமே வந்து நான் டிசைன் பண்ணி நான் ஒரு ட்ரக்கை தயாரிக்கிறது தான் வந்து ட்ரக் டிசைன். இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இது வந்து ஹை டிகிரி ஆஃப் கீமோதெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் வந்து இருக்கணும். ஓகேவா? கீமோதெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, மேக்ஸிமம் டார்கெட்டட் டோஸ் டிவைடட் பை மினிமம் எஃபெக்டிவ் டோஸ். மேக்ஸிமம் டார்கெட்டட் டோஸ்னால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப், இப்போ வந்து நான் ஒரு 650 ml பேராசிட்டமால் டேப்லெட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இந்த நம்ம டார்கெட்டுக்குள்ளே போகுது, ப்ளஸ் அதில் எதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து அதில் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கீமோதெரபியூட்டிக் இண்டெக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ட்ரக்கை வந்து டிசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ட்ரக் டிசைன் சைக்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து லீட் ஜென்ரேஷன், நேச்சுரல் லிகண்ட் ஆர் ஸ்க்ரீனிங். இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் தயாரிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு டேப்லெட் தயாரிக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பயாலஜிக்கல் டெஸ்டிங் போகும். மீன்ஸ் அதை வந்துட்டு அந்த ட்ரக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிவிங் ஆர்கானிசம் வச்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கு வந்து ஓகே அப்படின்னா அது வந்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இஃப் இதே ட்ரக்கை வந்துட்டு நிறையா விதத்தில் வந்து மாடுலேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாடுலேட் பண்ணி ஒரு நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இப்போ வந்து ஒரு ட்ரக்கை வந்து நான் தயாரிக்கிறப்போ நான் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸு, ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் நான் பண்ணுறப்போ நம்மளோட எரர்ஸ் எல்லாமே வந்து இதில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தென் வேரியஸ் அப்ரோச்சஸ் இன் ட்ரக் டிசைன். இதில் வந்துட்டு நம்ம ஒரு 5 டாபிக் கிட்ட பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிசைன்ஸ் ஆஃப் அனலாக். அனலாக்ஸ் ஆர் தோஸ் மாடிஃபைட் ட்ரக் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி இன் யூஸ். இப்போ வந்துட்டு நான் ஒரு மருந்து தயாரிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டெட்ராசைக்ளின் வந்து ஒரு டேப்லெட் இருக்குது, டெட்ராசைக்ளின் டேப்லெட் இருக்குன்னா அதை வந்து நான் ஆக்சி டெட்ராசைக்ளினாக நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன் பை ஒரு போர்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து ஆக்சி டெட்ராசைக்ளின்ஸாக மாற்றுறேன் அப்படின்னா அதுதான் வந்து டிசைன்ஸ் ஆஃப் அனலாக். இட் கேன் பி சிந்தசைஸ்டு பை சேஞ்சிங் த பொசிஷன் ஆஃப் சப்ஸ்டியூஷன் குரூப். ஒரு சப்ஸ்டியூஷன் குரூப்போட பொசிஷன் மாற்றி நான் டெட்ராசைக்ளினை ஆக்சி டெட்ராசைக்ளினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டிசைன் ஆஃப் அனலாக். ஒரு யூஸ்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நான் வேறு ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸாக மாற்றினேன் அப்படின்னா அதுதான் வந்துட்டு டிசைன்ஸ் ஆஃப் அனலாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் ஆஃப் ப்ரோட்ரக். ப்ரோட்ரக்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மாக இருக்கிறப்போ நம்ம பாடிக்குள்ளே அதை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணால் அது வந்து ஆக்டிவ் ஃபார்மாக மாறும். அதுதான் வந்துட்டு ப்ரோட்ரக். It involves modifying a drug molecule to enhance its properties like solubility or bioavailability by making it inactive and then activating it in the body through the enzymatic process. இப்போது ஒரு inactive substance இருக்குது. ஓகேவா? ஒரு inactive drug substance நான் வந்து பாடிக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டேன் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். நம்ம பாடியில் நிறைய என்சைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்மாக மாறி அந்த சைட் ஆஃப் டார்கெட்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு டிசைன்ஸ் ஆஃப் ப்ரோட்ரக். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிசைன்ஸ் ஆஃப் லெட் அண்ட் லெட் டிஸ்கவரி. ப்ரைமரி காம்பவுண்ட் விச் கேன் ஃபர்தர் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ட்ரக். ஒரு
காம்பவுண்டோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துக்கோம். ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆயின்மெண்ட்டோட ப்ரைமரி காம்பவுண்ட் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து டிசைன் ஆஃப் லெட் அண்ட் லெட் டிஸ்கவரி. இதில் வந்து மொத்தம் 2 டேர்ம் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா ஒரு நியூ ட்ரக்கை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரக்கு இருக்குது அப்படின்னா அந்த ட்ரக்கையே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரேஷ்னல் அப்ரோச்சஸ் ஆஃப் ட்ரக் டிசைன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா குவாண்டம் மெக்கானிக்கல் அப்ரோச். குவாண்டம் மெக்கானிக்கல் அப்ரோச் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு லைக் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு குவாண்டம் மெக்கானிக் ப்ராசஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறதா வந்துட்டு குவாண்டம் மெக்கானிக்கல் அப்ரோச். நெக்ஸ்ட்டு வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்ரோச். மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்ரோச்னால் ஒரு மாலிகுலில் உள்ள எலக்ட்ரானை வச்சு அந்த எலக்ட்ரான் வந்துட்டு அந்த இன்னொரு மாலிக்யூல் கூட எப்படிலாம் பைண்ட் ஆகுது, எப்படிலாம் லிங்க் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறது தான் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்ரோச். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாலிகுலர் கனெக்டிவிட்டி அப்ரோச். இதில் வந்து என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக்கு வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அதில் வந்து சைக்லேஷன் ப்ராசஸ்ஸு, அன்சாச்சுரேஷன் ப்ராசஸ்ஸு, ஸ்கெலட்டல் பிரான்ச்சிங் அந்த ஹெட்ரோகார்பன் வந்து எந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எந்தெந்த பொசிஷன்லாம் மாறி இருக்குது, ஸோ இதை பற்றி படிக்கிறதா வந்துட்டு மாலிகுலர் கனெக்டிவிட்டி அப்ரோச். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லீனியர் ஃப்ரீ எனர்ஜி அப்ரோச். லீனியர் ஃப்ரீ எனர்ஜி அப்ரோச்னா த அப்ரோச் எஸ்டாப்ளிஷ் லிங்க் பிட்வீன் அ ப்ராப்பர் செலக்ஷன் ஆஃப் ஃபிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் வித் அ ஸ்பெசிஃபிக் பயாலஜிக்கல் ஃபினாமினன்ஸ். லைக் இந்த நம்ம ஃபிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அந்த மாலிக்யூல்ஸ் வந்து எப்படிலாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து லீனியர் ஃப்ரீ எனர்ஜி அப்ரோச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு QSAR. QSAR அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ட்ரக் எடுத்துக்கிறேன். ஓகேவா. அந்த ட்ரக்கோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸையும் ரிலேஷன்ஷிப் பண்ணி படிக்கிறது தான் வந்துட்டு QSAR. ஓகேவா. இது வந்து இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் அ மாலிகுலர் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஜாமெட்ரி அண்ட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்துட்டு நான் ஒரு ட்ரக்கோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியையும் ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் ஒன்றுக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறதா வந்துட்டு QSAR. ஓகேவா. இப்போ வந்துட்டு நான் ஒரு மாலிக்யூல் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராசைக்கிள்னா ஆக்சிடெட்ராசைக்கிள்னா வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேஞ்ச் ஆகிருக்கும், அதோட ஆக்ஷனும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா. இதுதான் வந்துட்டு QSAR. QSAR approach attempts to identify and qualify the physiochemical properties of a drug and to see whether any of these properties can affect the drug biological activity. QSAR என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ட்ரக்கோட ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ஒரு ட்ரக்கோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா. இன் சிம்பிளர் சிச்சுவேஷன் வேரி இன் ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த லாக் P அப்படிங்கிறத நம்ம ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஃபெக்ட்ஸ் த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. சப்போஸ் நம்ம சேஞ்ச் இன் ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் அஃபெக்ட்ஸ் த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா அந்த கிராஃப் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபாக வந்து வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா, ஒரு ட்ரக்கோட ஃபிசிக்கல், கெமிக்கல், ஸ்ட்ரக்சரல், ஹைட்ரோஃபோபிக், எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்டீரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னு. பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் இன் ஆர்கானிக் ஃபேஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் இன் அக்வஸ் ஃபேஸ். ஹைட்ரோஃபோபிக் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா லிப்போஃபிலிக் மாலிக்யூல்ஸ் which dissolves in organic phase. Hydrophobic which hates water molecules. ஸோ இது வந்து ஆர்கானிக் ஃபேஸ் கூட தான் வந்து டிசால்வ் ஆகும். ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல்ஸ்னால் which loves water. ஓகேவா. மாலிக்யூல்ஸ் which prefer to dissolve in aqueous phase. ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா இதோட P வேல்யூ, இதோட பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்துட்டு ஹையாக இருக்கும். இதே ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா அதோட பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து லோவாக இருக்கும். ஓகேவா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் பார்த்தோன்னா
This happens when drug tested with a small range of value. இப்போ இந்த log p இருக்கு இல்லையா, இந்த log p வந்துட்டு 1.4 குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட் கிராஃபாக இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், இது வந்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, இது வந்து ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன ஒரு பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் வரும். ஸோ இது பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், இது வந்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரக். ஓகேவா, இப்போது log 1/c அப்படிங்கிறது வந்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வேர் c is a concentration of a drug. Reciprocal to get more in less concentration. இந்த log p இருக்குல்ல, இது வந்துட்டு சேஞ்ச் இன் ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த log 1/c நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்துட்டு பியோட வேல்யூ வந்து லெஸ்ஸராக இருக்குது, 1.4ஆக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு டு கெட் மோர் இன் லெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ வந்து நம்ம 1/c அப்படின்னு எடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள், log 1/c அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுறோம்னா -k1 log p + k2. ஓகேவா, ஏன்னா இங்கே ரெண்டு கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரக், இந்த k1 k2 அப்படிங்கிறது வந்து ட்ரக் கான்சன்ட்ரேஷன். எக்ஸாம்பிள், பைண்டிங் ஆஃப் ட்ரக் டு சீரம் ஆல்புமின். இப்போது ஒரு ட்ரக்கு வந்துட்டு நம்ம பாடியில் உள்ள ஆல்புமின் கூட பைண்ட் ஆகுறப்போ அந்த p வேல்யூ வந்து 2 கிட்ட இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்துட்டு ஈஸியாக சிஎன்எஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். இஃப் அது வந்து parabolic கிராஃபாக இருந்துச்சுன்னா, this happens when some of the tested compound have very high value of log p. Suppose இந்த parabolic கிராஃப் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இந்த log p-யோட வேல்யூ வந்து ஹையராக இருக்கிறப்போ. இங்கே வந்து 1.4 தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து log p-யோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ ஹையராக இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு parabolic கிராஃப் வரும். இந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம மேக்ஸிமம் எஃபெக்ட், ஏன்னா கொடுத்துருக்கிறதுலே வந்துட்டு இந்த ட்ரக்குலேயே இந்த தான் வந்துட்டு மேக்ஸிமம் எஃபெக்டாக இருக்கும். ஓகேவா, அண்ட் இதை வந்து log p டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ log 1/c அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, log p அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், log p0 அப்படிங்கிறது இந்த வேல்யூ ஆஃப் p அட் அ மேக்ஸிமம் பொசிஷன். log p-யோட மேக்ஸிமம் பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த log p0. ஓகேவா, beyond the point can increases in log p result in decreases in biological activity. Partition coefficient வந்து அதிகமாக இதோட biological activity வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, log 1/c is equal to -k1 log p square plus k2 log p plus k3, where இந்த k1 k2 k3 அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு drug constant. எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுக்கு general anesthetic activity of ether. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எலக்ட்ரானிக் பேராமீட்டர்ஸ்னால் the electronic effect of various substituent where clearly have effect on ionization and polarity. ஒரு ட்ரக்கோட சப்ஸ்டியூஷனில் இருக்கிற எலக்ட்ரானிக் எஃபெக்ட் வந்து இந்த அயானைசேஷன் அண்ட் பொலாரிட்டியை வந்து எஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதான் வந்து எலக்ட்ரானிக் பேராமீட்டர்ஸ். ஆல்சோ ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் ஹவு ஈஸிலி a drug can pass through a cell membrane. இது வந்துட்டு இந்த அயானைசேஷன் அண்ட் போலாரிட்டிலாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ட்ரக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக செல் மெம்ப்ரெயின்குள்ளே வந்து பாஸ் ஆகுது அண்ட் வந்து அது பைண்டிங் சைட் கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் பேராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணும். The drug should cross the various barrier to reach the site of action and to produce biological action. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்அயானைஸ்டு ட்ரக் இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரக் வந்து அன்அயானைஸ்டு ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அந்த பேரியரை க்ராஸ் பண்ணி தான் அயானைஸ்டு ஃபார்மாக மாறும். ஓகேவா, அயானைஸ்டு ஃபார்மாக மாறி அதோட சைட்குள்ளே வந்து ரியாக்ட் ஆகும். இஃப் அது வந்து நியூட்ரல் மாலிகுலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து எந்த எலக்ட்ரிக் சார்ஜும் இருக்காது. ஸோ they transport across the membrane and facilitated without any electrical interruption. If இந்த அயான் வந்துட்டு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இருந்துச்சு அப்படின்னா அன்அயானைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரக் வந்து அயானைஸ்டு ஃபார்மாக மாறும். ஓகேவா, இஃப் அது வந்து நியூட்ரல் மாலிக்யூல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எந்தவித எலக்ட்ரானிக் இன்ட்ரப்ஷனும் அதுக்கு வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து செல் மெம்ப்ரெயினை வந்து கிராஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹேமட் கான்ஸ்டன்ட். இந்த ஹேமட் கான்ஸ்டன்ட்டை நம்ம சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேமட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட் காம்பவுண்ட் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சோயிக் ஆசிட் வந்து இருக்குது. ஓகேவா, இது கூட நான் வந்துட்டு ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து ஆட் பண்ணுறேன். லைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷனில் நான் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்துட்டு
நம்ம இதில் நடக்கிற ஆசிட் டிசோசியேஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்கிறதா வந்துட்டு இந்த ஹேமண்ட் கான்ஸ்டன்ட். ஓகேவா, சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் கேஎக்ஸ் பை கே. இங்கே கேஎக்ஸ் அப்படிங்கன்னா என்னென்னா, இந்த இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட், இந்த பென்சோயிக் ஆசிடோட சப்ஸ்டியூவன்ட் தான் வந்துட்டு கேஎக்ஸ். கே அப்படிங்கிறதுனா சப்ஸ்டியூஷன் ஆஃப் பேரண்ட் காம்பவுண்ட், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் பேரண்ட் காம்பவுண்ட். தென் ஏபிசி அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூவன்ட் பண்ணுறது, இந்த எலக்ட்ரான் டோனரோட இந்த சப்ஸ்டியூஷன் தான் வந்துட்டு இங்கே ஏபிசி அப்படின்னு சொல்கிறோம். இது மேபி எலக்ட்ரான் டோனராக இருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கலாம். ஓகேவா, இதில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு, எலக்ட்ரான் டோனர் குரூப்பை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேஎக்ஸ் வேல்யூ ஹையராக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இதே இந்த கேஎக்ஸ் வேல்யூ லோவராக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் சப்ஸ்டியூட் இதை வந்துட்டு நான் டிசோஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்படி கிடைக்கும். இங்கே CO மைனஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் கிடைக்கும். இது வந்துட்டு K0. ஓகேவா, இதே வந்துட்டு நான் ஒரு இடத்துல சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இப்படி கிடைக்கும். ஓகேவா, இது வந்துட்டு K பேரா, ஏன்னா இங்கே வந்து பேரா போர்ஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து K பேரா. நெக்ஸ்ட் வந்து மெட்டா போர்ஷன் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இங்கே வந்துட்டு K மெட்டா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு டாஃப்ட் ஸ்டெரிக் ஃபேக்டர். ஓகேவா, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிவ் சைட் கூட பைண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரக்கோட ஷேப்பும் சைஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்ஸ்டியூவன்ட் மே ஃபெசிலிட்டேட் த மாலிக்யூல் டு இன்ட்ராக்ட் வித் த ரிசெப்டார் ஃபுல்லி வேறவஸ் பல்கி குரூப் மே ஆஃபர் ஹிண்டரன்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்ஸ்டியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஈஸியாக அந்த ட்ரக்கு கூட வந்து அந்த ரிசெப்டார் கூட வந்து இன்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா, இதே வந்து ஒரு பல்கான குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஓகேவா, அக்கார்டிங் டு டாஃப் இட்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் கம்பேரிங் த ரேட் ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் அலிஃபாட்டிக் எஸ்டர் அகெயின்ஸ்ட் த ஸ்டாண்டர்ட் எஸ்டர் அண்டர் அசிடிக் கண்டிஷன். ஓகேவா, நம்ம ES அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கோன்னா லாக் KX மைனஸ் லாக் K0. இங்கே KS அப்படிங்கிறது வந்துட்டு ரேட் ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சப்ஸ்டியூட்டட் எஸ்டர்ஸ், இந்த சப்ஸ்டியூட்டட் எஸ்டர்ஸோட ஹைட்ரோலைசிஸை தான் வந்து நம்ம KX அப்படின்னு எடுத்துக்கோம். இங்கே K0 அப்படிங்கிறது வந்து பேரண்ட் டெஸ்டர் வந்துட்டு ஒரு நம்ம ரிசெப்டார் கூட எவ்வளோ தூரம் வந்து பைண்ட் ஆகுது, சப்ஸ்டியூவன்ட் எஸ்டர் வந்து நம்ம ரிசெப்டார் கூட எவ்வளோ தூரம் பைண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதா வந்துட்டு டாஃப்ட் ஸ்டெரிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேண்ட்ஸ் அனலைசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ்டு டு கோரிலேட் அ ஃபிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் லிகண்ட் வித் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம ஹேண்ட்ஸ் அனலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸையும் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து கோரிலேட் பண்ணி படிக்கிறது தான் வந்துட்டு இந்த ஹேண்ட்ஸ் அனலைசிஸ். ஓகேவா, இன் ஹேண்ட்ஸ் அனலைசிஸ் அட்லீஸ்ட் 2 டிஸ்கிரிப்டர் ரெக்வயர்ட். ஒன்று வந்துட்டு லிப்போஃபிலிசிட்டி வந்து தேவை அண்ட் எலக்ட்ரானிக் ஃபேக்டர்ஸ் வந்து தேவை ஆர் கன்சிடர் ஃபார் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஒரு ட்ரக் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு தெரப்பியூட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு மேஜராக தேவையான 2 விஷயம்னா ஒன்று வந்து லிப்போஃபிலிசிட்டி, இன்னும் வந்து எலக்ட்ரானிக் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ஹேண்ட்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா log 1/c is equal to minus k pi square plus k dash pi plus s sigma plus k double dash divided by c. இந்த மைனஸ் வந்து நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஆப்டிமம் லிப்போசிட்டி, இட் ரிலேஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த ஆப்டிமம் லிப்போஃபிலிசிட்டி. அண்ட் இந்த மொத்த ஈக்குவேஷனும் வந்து நம்ம ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த log 1/c அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி லோவர் த கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ட்ரக் ஆக்டிவிட்டி இஸ் குட் தென் இட் இஸ் ப்ரிஃபர்ட். பை ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரோஃபோபிக் கான்ஸ்டன்ட், சிக்மா அப்படிங்கிறது ஹேமட் கான்ஸ்டன்ட், பி அப்படிங்கிறது வந்து பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட். நம்ம படித்தது ஃபுல்லாமே வர ஈக்குவேஷன் தான் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம இந்த QSARோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை. நம்ம வந்து ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிறோம், டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, பைண்ட் ஆகுது அப்படின்னு படிக்கிறோமே தவிர அதில் என்னென்ன மெட்டபாலிசம் நடக்குது, phase 1 phase 2 இது எதை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிறது இல்லை. ஓகேவா, ஸோ இதில் வந்து மெட்டபாலிசம் இஸ் நாட் கன்சிடர்ட் அண்ட் கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் இன் ரிசெப்டர்ஸ் ஆர் இக்னோர். நம்ம வந்துட்டு ட்ரக்குக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் மட்டுமே தான் வந்து நம்ம இதில் படிக்கிறோமே தவிர ரிசெப்டாருக்குள்ளே வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து இதில் படிக்கிறது இல்லை. ஸோ அதான் வந்து இதோட லிமிட்டேஷன்ஸ். தென் இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம், இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும்.
நம்ம இந்த பேராமீட்டர்ஸ் பை சிக்மா இஎஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஒரு ட்ரக்கோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸாக இருந்தாலுமே அது ஒரு ட்ரக்கோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த QSARோட அட்வான்டேஜ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்து அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.